ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேப்பர் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. ஏதாவது பிழை இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த vlogல கட்டாயம் திருத்திக்க பார்க்குறேன். சரிங்களா? சரி வாங்க நம்ம ட்ராவல் vlog போகலாமா? இன்றைக்கி நம்ம ஹூஸ்டன்லேருந்து சுமார் 1 மணி நேரம் தூரத்தில் இருக்க கேல்வெஸ்டன் ஐலாண்டில் இருக்க மூடி கார்டன்ஸுக்கு தான் போக போகிறோம். நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோங்க. வெல்கம் டு மூடி கார்டன்ஸ். இன்றைக்கி இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 97 அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ப்ரைட் சன்னி டே இன்றைக்கி. இப்போ நம்ம பார்க்கிங்காக தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள், ஃபுல்லாக வாட்டர் ரைட்ஸு. இது ஃபுல்லாக வாட்டர் ரைட்ஸ் தாங்க. பயங்கர டாப்லேருந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு டைவிங் ரைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது தாங்க அந்த மூடி கார்டன்ஸ் ஹோட்டல் உங்களுக்கு. ஸோ இந்த ஹோட்டல் அட்டாச்சாகவே இந்த பார்க் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல், இந்த பார்க்கு, ரைட்ஸு எல்லாமே ஒரு பேக்கேஜில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேக்கேஜ் தனித்தனியாகவும் கிடைக்கும், அதே சமயம் எல்லாம் இன்க்ளூசிவாகவும் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் டிபெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ஹோஸ்டன் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக அந்த மூடி கார்டன்ஸ் ஹோட்டல் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபுல் பேக்கேஜும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வித் டேக்ஸஸ் இன்க்ளூடட்லாம் போட்டு வருங்க அது. அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணல, நீங்கள் வெளியே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ரைட்ஸு அந்த மாதிரி மட்டும் போயிட்டு அதுக்கான தனித்தனி பேக்கேஜ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரு டைப் ஆஃப் பிரமிடுங்க இதெல்லாம். ஸோ அவங்க பிரமிட்னு சொல்கிறாங்க. 3 விதமான பிரமிட், அதாவது ரெயின் ஃபாரஸ்ட்னு ஒரு பிரமிட், டிஸ்கவரின்னு ஒரு பிரமிட், அதுக்கப்புறம் அக்வாரியம் பிரமிட் அப்படின்ட்டு 3 விதமான பிரமிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டோம்லேயும் ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? சண்டேன்றதால பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருக்குங்க. எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல, சுற்றி சுற்றி தேடிட்டு வரோம். இதுதாங்க அந்த ஹோட்டல். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வாக் பண்ணி நீங்கள் வந்துடலாம் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு வழியாக பார்க்கிங் கிடச்சிதுங்க, பார்க் பண்ணிட்டோம். ஓகேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் அக்வேரியம் பிரமிட் தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் சைன்ஸும் கொடுத்துருவாங்க, மேப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே தான் எல்லாம் டிக்கெட்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டதால் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஓஷன் பேஸ் தீம்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, டேரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்கன்ட்டு. பாருங்கள், லோவர் லெவல், அப்பர் லெவல் டேரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஓஷன் அட்வென்ச்சரை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதை அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்கள் QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ள என்ட்ரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? சைட்ஸில் ஃபுல்லாக இந்த ஹிஸ்ட்ரி, இந்த அட்ராக்ஷனுடைய ஹிஸ்ட்ரி எப்படி வந்தது, நார்த் பெசிஃபிக்கில் எப்படியெல்லாம் இருந்தது, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் எப்படியெல்லாம் இருந்தாங்க, ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு சின்ன டெமோ நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் இருந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. சரி வாங்க ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷஸ் பொலாட்டோ ஃபிஷ்ஷஸ் மற்றும் பட்டர்ஃப்ளை ஃபிஷ் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெங்குவின்ஸ் பார்க்க போகலாம். சவுத் அட்லாண்டிக் பசிஃபிக்கில் உள்ள பெங்குவின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் பெங்குவின்ஸ் பேர் ஷின் ஸ்ட்ராப் பெங்குவின்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் பிளர்டாக இருக்குது. கிளாஸ் ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில பெங்குவின்ஸ் ரொம்ப அழகாக நம்ம குழந்தைங்க தட்டும் பொழுது ரொம்ப அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அந்த கண்ணாடியில் குழந்தைங்க தட்ட சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைவர்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த ரீவ்ஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரஷ் வச்சு.
ஸோ பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு. ஸோ அவ்வளோதான், அவங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. கையை வேவ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. மூணாவது பிரமிடாக வந்து நான் வந்து டிஸ்கவரி பிரமிட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டிஸ்கவரி பிரமிட்டில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு சயின்ஸ் மியூசியம் மாதிரி, ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க எக்ஸிபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. பாருங்கள். ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செட்டப், ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக ஒரு இது பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். குழந்தைகள் வச்சுருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த இடம் கண்டிப்பாக. இந்த அக்வேரியம் பிரமிட் வந்து சுமார் 1.5 மில்லியன் கேலனில் கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்தது ஜெல்லி ஃபிஷ் பார்க்க போகலாம். இங்கே 2 வகையான ஜெல்லி ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆஸ்திரேலியன் ஸ்பாட்டட் ஜெல்லி ஃபிஷ் ஒன்று, இன்னொன்று வந்து மூன் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் த ஷோ நம்ம சீல் தாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அண்டர் வாட்டர் டனலுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்க்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிங்ரே ஃபிஷ் காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், ஸ்டிங்ரே ஃபிஷ் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து லேப் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இதுவும் இங்கே இது பண்ணுறதா சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் த அக்வேரியம் பிரமிட். ஸோ இப்போ அடுத்தது வந்து அடுத்த பிரமிட் என்னன்றதை நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ இந்த இது அவ்வளோதான். வெளியே வந்த உடனே கிஃப்ட் ஷாப்ஸ் பாருங்கள். இங்கே சொவீனியர்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த தீம் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ டால்ஃபின்ஸ், இந்த மாதிரி ப்ளஷ் டாய்ஸு, டிஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், கூலர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்த பிரமிட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் பிரமிட் தான். அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் இப்போ நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே நடந்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1980 ஒரு குதிரை சாலையாக இருந்த இடம் தான் இது. காலப்போக்கில் இது வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கு. இங்கே வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஆனால் நீங்கள் வந்து அங்கங்கே பிக்னிக் ஸ்பாட்ஸ் மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி டென்ட்ஸ் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடலாம். உள்ளே வந்து நாட் அலவுட். பட் வந்து உள்ளே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஏரியாஸ் நிறைய இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது உள்ளே. பட் ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ வெஜிடேரியன்ஸ் நீங்கள் வந்து இங்கே வரும்பொழுது சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்துடுங்க.
ஒரு 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். பட் வேறஸ் நான் வெஜிடேரியன்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் டாக்கோஸ், சிக்கன் பர்கர், பீஸாஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்க, இப்போது நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் பிரமிட்குள்ளே என்ட்ராக போகிறோம். மழைக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்த தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த பிரமிட்குள்ளவே வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஷோஸும் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் பேஸ்டோடு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பார்த்து பாருங்கள், இதுதான் அந்த இடம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் 3D 4D ஷோஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்க படங்கள்லாம். நாங்கள் வந்து இங்கே எவல்யூஷன் ஆஃப் பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஆங்க்ரி பேர்ட் போன்ற படங்களை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மழைக்காடுக்குள்ளே எப்படி இருக்குன்றத இந்த ஒளிகள் மூலமா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதை இங்கே வந்து அழகாக விளக்கியிருப்பாங்க. இந்த மழைக்காடு பார்த்திங்கன்னா சுமார் 1000க்கும் மேற்பட்ட இனங்களுக்கு ஒரு வீடாக அமைஞ்சிருக்கிறதா வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஆசியா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா போன்ற சுற்றுச்சூழல் மண்டலங்களில் உள்ள அரிய வகை உயிரினங்கள்லாம் இங்கே இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நடக்கும்பொழுது அங்கே வந்து கால் தடங்கள் வச்சுருப்பாங்க. நம்ம போய் நம்ம காலை வந்து அங்கே பதிச்சோம்னா அழகான ஒரு இயற்கை சத்தம் நமக்கு அங்கேருந்து கேட்கும். இது ஒரு 10 ஸ்டோரி கிளாஸ் பில்டிங்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அமேசான் ரிவர் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. பாருங்கள், அழகாக படுத்துட்ருக்காரு. இந்த மழைக்காடு பார்த்திங்கன்னா நுழைவாயிலே வந்து மரத்தின் மேல் விதானம் தான் வந்து இதனுடைய நுழைவாயிலே அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இதை ஃப்ளமிங்கோன்னு சொல்லுவாங்க. அங்கங்கே வழிநடுக அழகாக வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து. இங்கே யாரும் எந்த ஹார்மும் பேர்ட்ஸுக்கு பண்ணக்கூடாதுன்றதுக்காக பேர்ட்ஸுக்குன்னு அங்கங்கே கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க பக்கத்துலேயே வந்து. ஸோ இங்கே பாருங்கள், கேர்டேக்கர் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கங்கே வந்து போர்ட்ஸும் எழுதியிருக்காங்க, பேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறேன்ட்டு. பாருங்கள், இது வந்து ஒரு டைப் ஆஃப் சீகல். இதெல்லாம் வந்து எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்கி மங்கி அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் மங்கி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இவர் தான் அந்த சக்கி மங்கி. செமையாக இருக்கார்ல பார்க்கவே. க்யூட்டாக இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தார். வாவ், இங்கே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பாண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக நிறைய கோய் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கோல்ட் ஃபிஷ்ஷஸ் அண்ட் கோய் ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஹார்ன்பில் சொல்லுவாங்க, அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் இவர். இது வந்து காட்டன் டாப்ட் டேமரன் அப்படின்ற ஒரு பேர். இது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார், எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ அவர் பாருங்க கேஷுவலாக நடந்துகிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர விசிட்டர்ஸ்லாம் வந்து நடந்துட்டு தான் இருந்தாங்க. பட் அதால் அவர் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகலை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். இது என்ன பேர்டுன்னு எனக்கு சரியாக தெரியலை, பட் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. கலர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் இல்லை, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு இதில் வந்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்கோ வந்து போயிட்டுருக்காங்க. குரூப் ஆஃப் ஃப்ளெமிங்கோ வந்து இங்கே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் இது என்ன பேர்ட்னு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க.
2008 ஒரு பெரிய ஹரிக்கேன் வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட்லாம் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 25 மில்லியன் வந்து செலவு பண்ணி திருப்பியும் ரெனோவேட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மக்காவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெட் ஃப்ராண்டட் மக்காவ் சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது க்ரீன் மக்காவ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட் கேவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் இருக்க இடம்லாம் இருக்குது, அது போக ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததால் நாங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக போய் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதோட இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பிரமிட் வந்து முடிய போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான பஞ்சவர்ண கிளி வந்து தூங்கிட்டுருப்பார். நான் வந்து காமிக்கிறேன் அவரை, பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இவங்க முடிஞ்சதுக்கப்புறமா தான் அவர் வருவார். பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா வந்து அழகாக வந்து கீழே வந்து பாண்ட்ஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அழகாக அந்த ட்ரீனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இயற்கை கொஞ்சம் அழகுன்னுவாங்க இல்லையா, அது இது தாங்க கண்டிப்பாக. இவர் தாங்க இவர் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ என்னால் வந்து சைடில் சரியாக இது பண்ண முடியல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக தூங்கிட்டுருக்காரு. வாவ், இங்கே பாருங்கள், அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பேர்ட் லவர்ஸ்க்கு இந்த பிளேஸ் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஜிப்லைன் போகிற இடம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு நாள் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு vlogல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.